ஹாய்ங்க. நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னன்னா, மீன் குழம்பு, மீன் வறுவலு, சாப்பாடுங்க. ஆட்டோ ஓட்டிட்டு பசின்னா பசிங்க கொண்டாந்து வண்டிய நிறுத்திட்டு, "சாப்பாடு எதுனா ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உடனே மீன் வறுவல் ஒரு பக்கத்தில வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. பார்க்கக்குள்ள எனக்கு பயங்கரமான பசி எடுத்துருச்சுங்க. எப்படா ரெடி பண்ணி குடுப்பாங்க, அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வெறியோட இருந்தேங்க. உடனே என்ன பண்ணாங்க, சாதம் போட ஆரம்பிச்சு நானும் என் பசங்க எல்லாரும் சந்தோஷமா வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்ட்டா இருந்துச்சு. ஏன்னா மத்த நாள் ஆஃபீஸ் போறதால அவங்க வந்து ஸ்கூல் போயிடுறாங்க. அவங்க ஸ்கூல் போகக்குள்ள நான் வண்டி ஓட்ட போயிடுறேன். அந்த மாரி நம்மளால வந்து கவனிக்கவே முடியலங்க. என்னதான் இருந்தாலும் ஆணுடைய வாழ்க்கையே இப்படிதாங்க. வந்து பசங்க கொஞ்சம் வளர வளர அவங்க கூட நெருக்கமா இல்லாத காரணம் என்னன்னா, நம்ம வந்து தேவைய தேடி ஓடுறதால நம்மளால வந்து அத கவனிச்சுக்கவே முடியல. அப்புறமேட்டுக்கு பாருங்க மீன் குழம்பு அப்படியே சூப்பரா எங்க வீட்டுக்காரம்மா மண் சட்டியில வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. பயங்கரமா டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. பெரிய மசாலாலாம் இல்ல. இதெல்லாம் வந்து நான் பேச்சுலர்ல செய்ய கத்துக்கினது. என் ஒய்ஃப்க்கெல்லாம் சொல்லிக் குடுத்தேன். அவங்க செய்ய செய்ய என்னன்னு தெரியல, அவங்களுடைய கைப்பக்குவம் என்னுடைய பக்குவத்த விட அழகா வந்துருச்சுங்க. உங்க வீட்ல என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மீன் வந்து ஃப்ரெஷ் மீனுங்க. ஏற்கனவே நான் வீடியோ வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து ஏரி மீன் தான். ஏரி மீன் கெண்டை வந்து இது. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ரேட்டு ரொம்ப கம்மி. ரூ. 160 இல்ல ரூ. 180 அந்த ரேஞ்சில குடுப்பாங்க. நீங்க எத்தன கிலோ வாங்குனா கூட அதுக்கு வெட்டுக்கூலி கிடையாது மீனுக்கு. இந்த மாரி எங்கனா கிடைக்குமா? வெட்டுக்கூலியே ஒரு கிலோவுக்கு ரூ. 20 வாங்குறாங்க. இவங்ககிட்ட வெட்டுக்கூலி கிடையாது. எந்தன்னு எடுத்தேன்னு ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். அதில போய் பாருங்க. அப்புறமேட்டுக்கு நான் வந்து வீட்ல வந்து குடுத்துட்டு நான் வந்து வண்டி ஓட்ட போயிட்டேன். வந்து சாப்பிடக்குள்ள அப்பாடா! அப்படி இருந்துச்சுங்க. வேணுன்ற அளவுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மீண்டும் சவாரிக்கு ஃபோன் வந்துச்சு. உடனே கிளம்பிட்டேங்க. மீன் வந்து அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே உயிரோடயே இருக்கும். அப்படியே அழகா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எங்க இருக்குதுன்னா, டிசிஎல் கம்பெனியா இருக்குது இந்த மீனு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுங்க. சாதம் வந்து ரூ. 1600 இது வந்து ஒரு மூட்டை. எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். மீன் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு, நேரா வண்டி ஓட்டுறதுக்கு கிளம்பிட்டேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க.